வணக்கம். நான் முத்தரசு. இன்னைக்கு நவம்பர் 19 ஆண்கள் தினம். இன்னைக்கு ஆண்கள் தினம்ன்றதே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. நிறைய பேர் போஸ்ட் போட்டிருந்தாங்க, பெண்கள் தினம்னா பெண்களை கொண்டாடுறாங்க, ஆண்கள் தினத்துல கொண்டாடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருந்தாங்க. நான் ஆண்களுக்காகவே ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துகிட்டா அது பொருத்தமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது முழுக்க முழுக்க ஆண்களுக்கான ஒரு கவிதை. சோ உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். கவிதைக்குள்ள போலாமா? ஆண் மீதே என் காதல், இதுதான் அந்த கவிதையின் தலைப்பு. அதீத ஆண்மை கர்ப்பம் கொண்டவனை தெரியுமா? அவன் ஒரு மிக நல்ல மூழ்கிய காதல் வயப்பட்டவன். அவனுக்கு எந்த பெண்ணையுமே தெரியாது. ஆண்களின் பால் அதிதீவிர ஈர்ப்பு கொண்டவன் அவன். அவனின் கண்களில் படுவனவெல்லாம் ஆணினமே. அத்தனை பெரிய எழுத்து சித்தன் இல்லை அவன். ஆற்றல் மிகுதியால் கர்ப்பம் அழிவது இயல்புதானே. எனினும் அவனினும் பெரிய கர்ப்பம் கொண்டவனை அவன் கண்டதே இல்லை. அதிகாலை சேவல் அவனின் எழுப்புமணி. ஆண்மையிலை கண்டு காதல் வயப்படுவான். ஆண்மானின் கொம்பழகு அவனது அடிவயிற்றை எப்போதும் கிழிக்கும். அடங்கா காலையின் திமிழில் தொலைந்து போவான் அவன். ஆண் சிங்க பிடரியில் அதீத மோகம் உண்டு அவனுக்கு. அகண்ட களிற்றின் அணைப்பில் மரணம் விரும்பியவன் அவன். ஆதவனும் அம்புலியும் அழகாயிருக்க அது ஆண் எனவே எண்ணுவான். அகிலமனைத்தும் பெண் உரு என போற்றிடுவோர் எதிர்வரின் அதிலொன்றும் தவறில்லை. போற்றத் துணியும் பெரும் பேறு ஆணுக்குண்டு, அதுபோல் ஒரு குணமும் பெண்ணுக்கில்லை என்பான். அன்னை போல் பெண்ணில்லை எனில் பிறப்பேதடா எனில், அப்பனில்லை எனில் அன்னை என்ற பெயர் பெண்ணிற்கு எது என்பான். அற்பமான மானுடர்கள் மன்னகத்தே பெண்ணை அடிமை செய்தல் தகுமோ என்க, அடிமையான ஆண்கள் அகிலத்தில் இல்லை என்பது போல் உன் பேச்சென்பான். ஆணின உயர்வென்பது ஆணாதிக்கம் என்றும் எதிர்வர, அதையே இவனும் பெண்ணின உயர்வென்பது பெண்ணாதிக்கம் இல்லையா என்கிறான். ஆயுள் முழுவதும் நீ ஆணோடு உறவு கொள்வாயா என ஆவேசித்தால், அகண்ட சிரிப்போடு பெண் பித்து பிடித்தவன் போல் உன் பேச்சென்பான். அகக்காமம் அழுகிடும் பழம், ஆறாக்காதல் அமுத சுரவி. அன்போடு ஒருத்தி ஆறத் தழுவிடுகையில் அவளின் மார்க்காம்பு குத்துகிறதா என ஆராயும் வர்க்கமல்ல நான். ஆணினம் என் காதல் என்பது அவனின் குறிமீதல்ல, அவனில் நானும் ஒருவன் என்பதாலேயே. அக்காதலேயே நீ கர்வம் என எண்ணுகிறாய், நான் பெருங்காதலாக கொண்டாடுகிறேன். நன்றி, வணக்கம்.